முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வரும். அதில வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 50யே கூட இப்போ முதியவர்கள்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்களுக்கும் வந்து தூக்க பிரச்சனை அதிகமா தான் இருக்கும். அவங்களுக்கு ஏன் தூக்கம் வராம இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க மன அழுத்தம். அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு வயதாகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம், இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் என்ன ஆகுறதுன்னு தெரியல. நெறைய ஃபினான்ஷியலாவும் இருக்கலாம். ப்ளஸ் அவங்க அவங்க மக்கள்கிட்டேருந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வாயிலாக அதாவது ஒரு பாசம் கிடைக்காம கூட இருக்கலாம். அந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி எதுவாக இருக்கும்பொழுதும் என்ன ஆகும்னா, அவங்க மனசுக்குள்ள அந்த வருத்தம் வந்து தாக்கும்பொழுது கண்டிப்பா அவங்க வந்துட்டு நைட்ல வந்து தூக்கம் இல்லாம தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இது வந்து வயது வித்தியாசம் இல்லாம தான் இருக்கும். அதே மாதிரி நெறைய பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மெடிசன் எடுக்குறாங்க அப்படின்னா, அதுவுமே வந்து சைட் எஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லாம ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துறது பார்க்குறோம். இப்ப நெறைய பேர் வந்து இன்சுலின் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேப்லெட்ஸும் எடுத்துப்பாங்க. சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு அந்த சுகர் குறையவே இல்லன்னு சொல்லிட்டு அதிகமா அவங்களுக்கு டோசேஜ் குடுப்பாங்க இன்சுலின். அதே மாரி மெடிசனும் குடுப்பாங்க. டேப்லெட்டும் ஒரு வேள குடுப்பாங்க, ஒரு வேள இன்சுலினும் குடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தூக்கமே வராது. நெறைய பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அதே மாரி பிபி இருக்கிற பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, பிபி குறையலன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு டோசேஜில வந்து மெடிசன் குடுப்பாங்க. அப்பதான் பிபி குறையும், இத போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போட்டும் அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் குடுக்குறாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டும் கூட அவங்க வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 2 ஹார்ஸ் இல்ல 1 ஹவர் இந்த மாதிரி தான் தூக்கம் வரும். அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு வந்து விழிப்பு வந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா அவங்க தூங்கவே மாட்டாங்க. அப்படியே விழிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்தும் கூட தூங்க முடியாமல் நெறைய பேர் தான் இருக்காங்க. இது ஏன் வருது அப்படின்னா, இதுதான் ரீசன். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா, அந்த காலகட்டத்தில கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருமே இருக்க முடியாது. யாருமே வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த முதியவர்களுமே இப்போ வந்து சொல்றதே கிடையாது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா, அந்த மாதிரி இருக்கும் ஒரு பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்துட்டு நல்லபடியா பார்த்துக்கணும்னா, நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் குடுங்க. நீங்க எந்த மெடிசன் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம், 3 வருஷமா ஒரே டேப்லெட்டு, அதே டேப்லெட்ட கன்டினியூவா எடுத்துட்டு தான் தூங்கறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பாதி தூக்கம் கெட்டுட்டு எழுந்து பார்ப்பாங்க. அவங்களுக்குமே தூக்கம் வராது. அந்த மாரி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்துட்டு தூக்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 சிட்டிங்ஸ்லயே நீங்க நிம்மதியான சவுண்ட் ஸ்லீப் உங்களால குடுக்க முடியும். அது வந்து அக்குபங்க்சரால மட்டும் முடியுது. அதனால நீங்க இந்த மாதிரி தூக்கத்தில எங்க தாத்தாக்கு, இல்ல எங்க அப்பாக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது பத்தி உங்களுக்கு எதுவும் ஒரு சந்தேகம்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வழி சொல்றேன்.